ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன வானில் தேடினேன் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல மதன்குமார், ஹரிப்ரியா, சிவராம், பூஜா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ஆல்வின் தேவா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வேற வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே சீரிஸோட எண்ட்லயும் அந்த ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ரெண்டு டிஃப்ரெண்டான கப்பல், அவங்க லவ் ஸ்டோரி, அவங்களோட பிரேக்கப், இதுதான் இந்த சீரிஸோட மொத்த கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல எனக்கு பாசிட்டிவா பெருசா எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப மெயினா தோணுது இந்த சீரிஸோட மியூசிக் தான். விக்னேஷ் ராஜா அப்படிங்கிற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த சீரிஸ்ல 4 எபிசோட்லயும் சாங்ஸ் தான் நிறைய இடத்துல வருது. அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது மெலடியா. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் கிஷனும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. பூஜாவோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் கதை தான், ஆனா அதை வித்தியாசமா பிரசன்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே என்னெல்லாமோ கொண்டு போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நமக்கு பாதி இடத்துல புரியாத மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. சில சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. இப்போ இருக்கிற சீரிஸ்ல ஒரு ரொமான்ஸ் சீன் அப்படின்னா ரொம்ப நேச்சுரலா காட்டுறாங்க. பட் ஆனா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்டிபிஷியல். ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த சீன் செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் டயலாக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீச்சியா ஒரு லைஃப் லெசன் சொல்ற மாதிரியே தான் டயலாக்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் கான்வர்சேஷன் மாதிரியே இல்ல. குறிப்பா ஒரு கப்பலோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா இந்த ஒரு ரொமான்டிக் சீரிஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு டைரக்டர். பட் ஆனா அது பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் தான். மொத்தம் 4 எபிசோடு தான். ஒரு குயிக் வாட்சா தான் இருக்கும். ஆஹா தமிழ் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் இந்த சீரிஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக்.